குழந்தைங்க விளையாடுறது பிடிக்குதுங்கிறோம். ஆனா விபத்துங்கிறது பாருங்க, ஒருத்தர் அதிவேகத்துல சென்றதுனால ஒரு பைக்ல நம்மளும் சரி, நம்மளும் கவனமாக போகணும். இப்படி வேகமா போனதுனால ஒரு குழந்தையோட வாழ்க்கையே போச்சு. ஒரு பையனோட வாழ்வாதாரமே போய் எதிர்காலம், அவங்க ஒரே பையன் பாவம், அவங்க அந்த பையனை வச்சு என்னென்னமோ கனவு கண்டிருப்பாங்க. இந்த பையனோட எதிர்காலமே போயிருச்சு பாவம். இப்போ இந்த இந்த பையன் வளர்ந்து அவங்களுக்கு உதவி பண்ணி சம்பாரிச்சு வேலைக்கு போய் அவங்க பெற்றவங்கள உட்கார வச்சு காப்பாற்றுவாங்கிற காலம் போய் இவங்க வந்து அந்த குழந்தைய வச்சு பையனை வச்சு காப்பாற்றுற காலங்கள் ஆகிப்போச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு 50% அந்த பையன் பழைய நிலைமையில கொஞ்சம் திரும்பி இருக்கிறாரு. இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் அவருக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த தம்பிக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் நம்ம பண்ண சொல்லியிருக்கோம். ஆயுர்வேதிக்கு கிளினிக்கு வெளியே இன்னும் நிறைய இது சென்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட்டிகிட்டு உதவி பண்ணியிருக்கிறோம். நம்ம ஈரோடு மணிகண்டன். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த தம்பிக்கு ஒரு உதவி பண்ணணும்னு வந்திருக்கிறோம். இந்த தம்பி 5வது படிக்கிற முடிய ஸ்கூலில் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையன், நல்லா நம்மளாட்ட ஓடி ஆடி விளையாண்ட பையன். ஸ்கூல் விட்டு வெளியே வரும்போது அதிவேகத்தில் வந்த பைக்குனால வந்து ஏற்பட்ட விளைவு தான் இது. மேலே அடித்ததுனால அந்த பையனுக்கு கீழே விழுந்து கைகால் அடிபட்டு கைகால் எல்லாம் செயலிழந்துருச்சு. பாவம், வாய் பேச முடியாமல் அந்த பையன் பச்சை குழந்தை நிலைமைக்கு போயிட்டாரு. அந்த பையனை 10 வருஷமாக அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க வச்சு காப்பாற்றிக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பையனுக்கு ஒரு வீல் சேர் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அது ஒரு வீல் சேர் ஒன்று அந்த தம்பிக்கு வாங்கி கொடுத்து, அது போல் வந்து அந்த நம்ம விண்ணில் சிறகடிக்கலாம் அந்த டீமோட நம்ம ஒருத்தராக போக முடியாது. அதனால் அந்த டீமோட போய் நின்று அந்த தம்பிக்கு நம்ம அன்பளிப்பாக கொடுத்துருக்குறோம். அந்த தம்பினால் பேச முடியல, படிக்கணும்னு ஆசை, நம்ம பேர் சொல்லணும்னு ஆசை, எல்லாத்து பேர் சொல்லணும்னு ஆசை. அந்த தம்பினால் வாய் பேசி சொல்ல முடியல, பாவம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க. வணக்கம்ங்க, என் பேர் ஈரோடு மணிகண்டன். இப்போ நம்ம பார்த்தா விண்ணில் சிறகடிக்கும் சார்பாக வந்து இந்த தம்பிக்கு வந்து நம்ம வீல் சேர் வந்து பொதுவாக எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்குறோம். கிளாஸ் அவங்களோட பைக்கார் விட்டு அடித்ததுனால தம்பிக்கு வந்து ஒரு விபத்தை ஏற்பட்டுருச்சு. இதனால் வந்து தம்பினால் நடக்க முடியாது, சரியாக பேச முடியாது. இவங்க வந்து பேரண்ட்ஸ் வீட்டில் வச்சு தான் தம்பி சின்ன வயசுல ஒரு 8 வருஷமா ரொம்ப குழந்தையாட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பையனுக்கு இப்போ 18 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னும் பச்சை குழந்தையாட்டம் தான் இருக்கிறாரு. இவருக்கு நம்ம ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லி நம்ம சங்கத்தை சார்பில் வந்து இவங்களுக்கு ஒரு வீல் சேர் வந்து நம்ம ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறோம். இது ஆரம்பம் தான், இன்னும் நிறைய பண்ணலாம் அந்த தம்பிக்கு. இப்போதைக்கு ஆரம்பமாக இப்போ நம்ம எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் நம்ம வந்து இந்த தம்பிக்கு உதவி பண்ணலான்னு வந்திருக்கோம். இவங்களை தேடி நம்ம பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய சப்போர்ட் இவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். நிறைய ஐடியா இருக்குது, நம்ம நிறைய சப்போர்ட் இவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து புதன்கிழமை இரவு வந்து ஒரு 18 குழந்தைங்களை வந்து இந்த நாள் வந்து இந்த கோயிலுக்கு போனால் நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் அந்த கோயிலுக்கு சாட்டி வர்றோம். இதான நம்ம குழந்தைங்களும் பத்திரமா பார்த்துக்குங்க. இன்னும் நிறைய உதவி நம்ம செய்வோம். உதவிங்கிறது வந்து விளம்பரத்துக்காக இல்லை, மனசில் நம்ம செய்யணும்னு ஒரு இது இருந்ததுனால தான் நம்ம செய்கிறோம். நம்மளை பார்த்து இந்த 4 பேர் செய்வாங்க. அதனால் நம்மளும் கவனமாக வாகனங்களை போவோம், நம்ம குழந்தைகளையும் கவனமாக பார்த்துக்கணும். விபத்துன்னு வந்த முற்பாடு தான் எதுவுமே அதுக்கு உண்டான இது தெரியும், கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். அதுக்கு முன்னாலேயே முன்னெச்சரிக்கையை நம்ம அனைவரும் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். கஷ்டம்னு வந்தால் தான் அந்த கஷ்டத்தோட வழி தெரியும். அது முடியும், யாருமே கவனமாக இருங்க. ரொம்ப நன்றி. ஈரோடு மணிகண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.